தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் நெருங்கி வரக்கூடிய சூழலில் கூட்டணியை இறுதி செய்யும் முனைப்பில் அதிமுக ஈடுபட்டு வருகிறது. நிலையில் இன்று காலை தேமுதிக மதுரை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிலையில் அங்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சந்தித்து பேசியிருந்தார். இது தற்போது அரசியல் களத்தில் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் இது குறித்து கருத்து கேட்கலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். ஹலோ. வணக்கம் திரு பிரியன், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க. இப்போ மதுரையில தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் ஆர்.பி. உதயகுமாரும் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு கூட்டணியா மாற வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது தேர்தல் காலம் நெருங்கும் போது இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் சந்திக்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கணும். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க. அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள போடப்பட்ட அக்ரிமெண்ட் என்னன்னா, ராஜ்யசபா சீட்டை வந்து தேமுதிகவுக்கு கொடுக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆனால் அது வந்து தேர்தலுக்கு அப்புறம் வந்து அதிமுக அந்த வேகன்சி வந்தபோது கொடுக்கலன்றதை நம்ம பார்த்தோம். அதனால தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு வார்த்தை போர் நடந்தது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து தேமுதிக கொஞ்சம் விலகி இருந்தாங்க. கிட்டத்தட்ட திமுக நெருங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் கூட தெரிஞ்சது. திமுக அரசு விமர்சனம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப குறைச்சிருந்தாங்க. இந்த சூழலில் தான் நேற்று தேனியில் பேசும்போது பிரேமலதா என்ன சொன்னாங்க, அது மாதிரி எல்லோருமே எங்களுக்கு தோழமை கட்சி தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, தேமுதிகவை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை வேற நேற்று தேனியில் பேசும்போது சொன்னாங்க. நேற்று அங்கே பேசினதுக்கும் இன்னைக்கு உடனடியாக வந்து மதுரையில் உதயகுமாரை சந்திக்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமானா, ஒருவேளை அதிமுகலேருந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த முறை நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ராஜ்யசபா கொடுக்குறோன்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். இல்லை பேச்சுவார்த்தை நம்ம நடத்தலாம், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம்ன்ற மாதிரியான விஷயங்களுக்கு பச்சை கொடி காட்டியிருக்கலாம். அதனோட அடிப்படையில் கூட போய் சந்திச்சிருக்கலாம். இல்லை வந்து இல்லை நாங்கள் அதுக்காக சந்திக்கல, நாங்கள் நட்பு ரீதியாக தான் சந்தித்தோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல கூட நாளைக்கு பிரேமலதா சொல்லக்கூடும். அதாவது அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் அதிமுக கிடைக்கலன்னா நட்பு ரீதியாக தான் சந்திச்சோன்னு கூட சொல்லிட்டு அவங்க வந்து அடுத்த நகர்வுக்கு போகக்கூடும். அதனால இப்போ உடனடியாக இது கூட்டணி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையான கண்டிப்பாக அரசியல் பேசப்பட்டிருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த கூட்டணி தேமுதிகவோட கூட்டணி என்பது நிச்சயமாக நினைச்ச உடனே அது உடனே வந்து நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா தேமுதிக தரப்பிலிருந்து வைக்கிற டிமாண்ட் என்ன இருக்கு, ஃபார்மலாக வந்து கூட்டணி ஒத்துக்கிறாங்கன்னா அவர்களுக்கு அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராமிஸ்லாம் உறுதிமொழிகள்லாம் நிறையா இருக்கு. அதனால தேமுதிக எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பிரேமலதா வந்து நாளைக்கு என்ன பேசுறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே சமயம் வந்து நேற்று தான் வந்து நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் யாரையும் கூட்டணி கூப்பிட மாட்டோம், வந்தால் நாங்கள் சேர்த்து போனாரு. இன்னைக்கு வந்து ஜி.கே. வாசன் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவர் போய் எடப்பாடியை பார்த்துருக்காரு. அதே மாதிரி சதாசிவம் அவங்க பாமக அன்புமணி நினைக்கிறேன், அது அவர் போய் பார்த்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதிமுக கூட்டணியை கட்டமைக்கிறதுல ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. இப்போ தேமுதிக அதிமுக அணியில சேரத்துக்கான ஒரு மன ரீதியான ஒரு இதை வந்து பக்குவத்தை வளர்த்துட்டாங்களா இல்லையா, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததா இல்லையான்ற விஷயங்கள்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். அதே சமயம் அவங்க திமுகவோடையும் ஒரு டச்சில் இருக்காங்கன்ற ஒரு விஷயமும் நம்ம மறுக்கக்கூடாது ஆக்சுவலாக. அதனால பொறுத்திருந்து பார்க்கணும். நாளைக்கு பிரேமலதா பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இதை பற்றி ஏதாவது பேசுகிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக உறுதியாக நம்ம இதை பற்றி பேச முடியும் ஆக்சுவலி. திரு பிரியன், அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்க திமுக பக்கமும் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு, அதற்கான பதில் வேணும். அதுக்கு முன்னாடி திரு பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குறவங்க பக்கம் நாங்கள் போவோம் அப்படின்னு அந்த கருத்தையும் அவங்க சொல்லிட்டே வராங்க. ஒருவேளை அதை எதிர்பார்க்குறாங்களோ, அதனால தயங்கி நிற்கிறாங்களோ போகாம? அதற்கான சாத்தியம் வந்து திமுகலையும் கிடையாது, அதிமுகலையும் கிடையாது. ரெண்டு கட்சியுமே அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை ஒத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறம் இயல்பாகவே இது நடந்தாதான் உண்டு. இயல்பாகவே கூட்டணி தலைமை தாங்கிற திமுகவோ அல்லது அதிமுகவோ தனித்து மெஜாரிட்டி அமைக்க முடியல, கூட்டணி கட்சிகளோட தயவோட தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் வேணால் கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களே தவிர, மற்றபடி தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் கூட்டணி கவர்மெண்ட் அமைக்க போகிறோம், இல்லை ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறோன்ற விஷயங்களை திமுகவும் சொல்லாது, அதிமுகவும் சொல்லாது. அதனால வந்து இந்த அடிப்படையில் வந்து ஒரு வாக்குறுதியை வந்து விஜய் மட்டுமே அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காரு. யாருமே ரெண்டு பேருமே மற்ற ரெண்டு முக்கிய கட்சிகளும் சொல்லலை. அதனால இந்த ஒரு கண்டிஷன்லாம் போட்டால் வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும் என்பது என்னுடைய கருத்து. பாயிண்ட் என்னன்னா வந்து வெறும் இடங்கள் அல்லது தொகுதிகள் அது போன்ற பிரச்சனைகள் அல்லது போட்டி தேர்தல் செலவுக்கான பணம் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் தான் ஜெனரலாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குமே தவிர மற்றபடி வந்து வேற எதுவும் முக்கியமான விஷயமா இருக்காது. முதல்ல வந்து அந்த 2026 தேர்தல் நெருக்கத்தில் ஜனவரியில் வந்து மாநாடு போட்டு அதில் தான் கூட்டணி அறிவிப்பு போட்டு பிரேமலதா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதுவரையும் அவங்க இதை பற்றி பேசுவாங்களான்னு சந்தேகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் உதயகுமாரோட நடந்த மீட்டிங்கை கூட அது வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு அதற்காக தான் நாங்கள் மீட் பண்ணோன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள்
கூட்டணி பேச்சுவார்த்தைனா பல கண்டிஷன்ஸ் பேர்ல நடக்கும். அதெல்லாம் உறுதிமொழிலாம் குடுத்தா தான் வந்து அடுத்த கட்டமா போக முடியும். அதனால அந்த உறுதிமொழிகளுக்கு என்ன கேட்டாங்க, என்ன குடுத்தாங்கன்றதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறதுனால, இப்போ உறுதியா சொல்ல முடியாது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையான்னு. பட் அரசியல் பேசப்பட்டிருக்குமானா, கண்டிப்பா அரசியல் பேசப்பட்டிருக்கும். நாட்டு நிலைமை பேசப்பட்டிருக்கும். பீகார் எலக்ஷன் விக்டரிய பத்தி பேசியிருப்பாங்க. இல்ல வெற்றிய பத்தி பேசியிருப்பாங்க. எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனால் கூட்டணிக்கான உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதா தேமுதிக தரப்புல இருந்துன்னா, அதுக்கான பதில பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை தாவேகா பக்கம் போக வாய்ப்பு இருக்கா? அவர் தாவேகா பக்கம் சொல்றாங்களா, எங்க பக்கம் வந்தா ஆட்சியிலயும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம்னு விஜய் சொல்லிட்டே இருக்காரு. ஒருவேளை அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கா? சாவேக்கா வந்து ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்கா இருக்கு. அவர் ஆட்சிக்கு வருவாரா தெரியல. நல்ல ஓட் பெர்சன்டேஜ் வாங்குவோம்னு அவங்க சொல்றாங்க. வாங்கறதுக்கான வழியும் இருக்கு. பட் அது எப்படி போய் அவர் வாங்குவாங்கன்றத 23% பீகார்ல வந்து தேஜஸ்வி வாங்கினாரு. ஆனா 25 இடங்கள் தான் வாங்கினாரு. ஓட் பெர்சன்டேஜ் இருக்கிறதுக்கும் சீட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்கிறதுனால, நீங்க 15% ஓட்டோ 20% ஓட்டோ வாங்கினா கூட எத்தனை சீட்டு வாங்குவீங்க? 6-7% ஓட்டு வாங்கின விஜயகாந்த் வந்து முதல்ல ஒரு சீட் தான் வாங்கினாரு. இப்ப பீகார் எலெக்ஷன்ல 2% ஓட்டு வாங்கின ஓவைசி 5 சீட் வாங்கியிருக்காரு. அதனால பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்குறதுக்கும் அவங்க சீட்டுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால சீட்டு தான் ஜனநாயகத்துல வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் முக்கியமா இருக்கிறதுனால எப்படின்னு பார்க்கணும். அதனால வந்து விஜய் என்ன சீட்டு வாங்குவாரு, எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாருன்றதெல்லாம் வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அங்க அவரோட கூட்டணிக்கு வந்து போறவங்க கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் கடைசி கட்டமா தான் அந்த முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ. நீங்க சொல்லியிருந்தீங்க திமுக கூட தேமுதிக பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அப்படின்னு. எந்த அளவுக்கு உறுதியா இருக்கும்? அதே நேரத்தில் இன்னைக்கு காலையில கூட திமுகவை விமர்சிச்சிருந்து பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருந்தாங்க இல்லையா? கண்டிப்பா விமர்சிக்காத இருக்க முடியாதுங்க. விமர்சிப்பதில் கொஞ்சம் அந்த வீரியம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். கடந்த சில மாதங்களாக அவங்க திமுகவை பத்தி விமர்சிக்கிறதுக்கான வீரியம் வந்து குறைஞ்சிருக்கு. ஈவன் கரூர் சம்பவத்திலலாம் கூட அவங்க வந்து ரொம்ப திமுக கவர்மெண்ட்டை விமர்சித்த மாதிரி தெரியல. விஜய் பக்கமும் கொஞ்சம் தவறு இருக்குன்ற மாதிரி தான் அவங்க பேசியிருந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால வந்து அந்த அந்த விமர்சிக்கிற விஷயங்கள் கொஞ்சம் குறைஞ்சு அவங்க வந்து ஆப்ஷனை ஓப்பனாக வச்சிருக்காங்க. ஒரு கட்சிக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து என்ன விஷயம்னா திமுக அதிமுக தவிர மூணாவதா ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டி கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லா சின்ன சின்ன கட்சிகளும் தங்களுடைய ஆப்ஷனை வந்து ஓப்பனாக வச்சிருக்காங்க. அது அதிமுக டீம் போகலாம், திமுக டீம் போகலாம், விஜய் டீம் போகலான்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. எக்ஸப்ட் பாஜக இருக்கிற இடத்துல வந்து சில கட்சிகள் போகாதே தவிர மற்றபடி திமுக அதிமுக விஜய் கட்சிகள்கிட்ட நிறைய சின்ன சின்ன கட்சிகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படிப்பட்ட கூட்டணி அமைதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். அது ஜனவரி பிப்ரவரியில தான் அது ஃபைனலைஸ் ஆகும். தேமுதிகவும் தங்களுடைய ஆப்ஷனை ஓப்பனாக வச்சிருக்காங்க. தினகரன் ஓப்பனாக வச்சிருக்காரு, புதிய தமிழகம் ஓப்பனாக வச்சிருக்காங்க. பல கட்சிகள் வாய்ப்புகளை வந்து ஓப்பனாக வச்சிருக்காங்க. அது இந்த இது சுச்சுவேஷன் எப்படி டெவலப் ஆகுது, என்ன மாதிரி கூட்டணி அமையுது, பெரிய கட்சிகள் என்ன மூவ்மெண்ட் எடுக்கிறாங்க, விஜய் எப்படி மூவ் பண்றாரு, அதெல்லாம் பொறுத்து தான் இந்த கூட்டணிகள் அமையும் ஆக்சுவலாக. இணைப்பில் வந்து தன்னுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.